ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே ஒரு கன்ஃபியூசிங்கான டாபிக். என்ன டாபிக்னா, நம்ம பிளேஸ்மெண்ட்ஸுக்குன்னு உட்காந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே இருக்க ஒரு டவுட் என்னென்னா, நம்ம ஸ்டார்ட் அப்பில் சேரணுமா இல்லை ஒரு பிக் எம்என்சியில் சேரணுமா? ஏன்னா ஒரு சைடு ரொம்ப ஃப்ளாஷியான ஒரு ஜாப், லைக் வந்து ரொம்ப ஹை பேயிங்கான ஒரு ஜாப், இன்னொரு சைடு ஜாப் செக்யூரிட்டி இருக்க ஒரு ஜாப். இந்த ரெண்டில் கன்ஃபியூசிங்காக இருக்கும் ரொம்பவே. இதில் வந்து செலக்ட் பண்ண முடியாமல் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கவங்க நிறைய பேரை நானே பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக டைசெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் அண்ட் எம்என்சியில் நம்ம சேலரி கம்பேரிசன் பார்த்தோன்னா, எம்என்சி சேலரி பேக்கேஜஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ எம்என்சி அப்படின்னு நான் எடுத்துகிறேன், அதில் என்னெல்லாம் கம்பெனிஸ் வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, அசென்ச்சர், காக்னிசன்ட், ஹெச்சிஎல், இதெல்லாமே வந்து எம்என்சிஸ் கம்பெனிஸ் கீழே வரும். இதில் எடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரெஷர்ஸோட சேலரி தான். ஸோ ஃப்ரெஷரில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஆவரேஜாக வந்து 3 லேக்லேருந்து 6 லேக் எல்பிஏ வரைக்கும் வாங்கலாம், ஓகேவா? இதுவே வந்து ஆவரேஜ் ஹைக் பர்சன்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நான் இங்கே அதிகமாக தான் போட்டிருக்கேன், ஆக்சுவலாக இதோட கம்மியாக இருக்கலாம், 6 to 8% அப்படின்றது இருக்கலாம். யாராவது இதோட கம்மியாக வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நடத்திட்டாதீங்க. பட் வந்து ஆவரேஜாக வந்து இதுதான் வந்து கிளாஸ் டோரில் நான் பார்த்தேன், 6 to 8% இருக்கும், ஓகேவா? இதுவே ஸ்டார்ட் அப்ஸ், இப்போது ஒரு இயர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் அப்படின்றத நீங்கள் சரிங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்பில் சேரல, ஜஸ்ட் ஒரு இயர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸில் அங்கே வந்து சேலரி பர்சன்ட் எவ்வளோ இருக்கும், சேலரி எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 lakhs to 5 LPA இருக்கும். ஈக்விட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தருவாங்க, இது ரொம்பவே முக்கியம், நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன்னு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஆவரேஜ் ஹைக் சைக்கிளில் வந்து எவ்வளோ தருவாங்க அப்படின்னா, ஆவரேஜாகவே வந்து ஒரு 25 to 30% வந்து ஸ்டார்ட் அப்ஸில் வந்து ஹைக் தருவாங்க, ஓகேவா? அடுத்து ஒரு 3 year ப்ரொஜெக்ஷன் பார்ப்போம், ஓகேவா? நீங்கள் வந்து எம்என்சியில் வேலை பார்த்தாலும் சரி, ஸ்டார்ட் அப்பில் வேலை பார்த்தாலும் சரி, உங்கள் லைஃப் வந்து 3 yearsக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு எம்என்சியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இயர் 1 வந்து உங்களுக்கு ஒரு 3.5 lakhsல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, இயர் 2 வந்து 3.8 lakhs ஆகும், இயர் 3 வந்து 4.2 lakhs ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறம் ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, இயர் 1 வந்து 4 lakhs, இயர் 2 வந்து 5 lakhs, இயர் 3 வந்து 6.25 lakhs. ஆல்மோஸ்ட் வந்து எம்என்சிக்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் ஒரு வேக் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு 2 lakhs வந்து 3 yearsலேயே டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு, ஓகேவா? ப்ளஸ் எக்விட்டி வேறு இருக்குது, ப்ளஸ் எக்விட்டி வேறு இருக்குது. ஸோ இந்த மெயினாக வந்து இந்த டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுறது என்ன, இந்த ஸ்டார்ட் அப்புக்கும் அதுக்கப்புறம் எம்என்சிக்கும் அப்படின்றத பார்ப்போம். வந்து லேர்னிங் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஸ்டார்ட் அப்பில் எல்லாமே நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கணும், A to Z வரைக்கும் நம்ம தான். டெவலப்மெண்ட் இருக்குது, டெஸ்டர், பைப்லைனில் இது பண்ணி டெப்ளாய்மெண்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்டார்ட் அப்பை பொறுத்த வரைக்கும். இதுவே நீங்கள் ஒரு எம்என்சியில் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங்கில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் இருப்பீங்க, அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கிறதா நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ஒரு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்கன்னா டெவலப்பர் வேலையை பார்க்க போகிறீங்க, டெஸ்டராக இருந்தால் டெஸ்டர் வேலையை பார்க்க போகிறீங்க, இல்லை டெவாப்ஸ் அந்த சைடில் இருந்தீங்கன்னா பைப்லைன்ஸ் அந்த மாதிரி வேலையை பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஃபார்மல் ப்ராசஸில் தான் இருக்கும். ஸோ லேர்னிங் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் வின்ஸ் ஓவர் எம்என்சி, ஓகேவா? அதுக்கப்புறம் ஜாப் செக்யூரிட்டி, இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து எம்என்சியில் வந்து ஹை ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்கும். இதுவே ஸ்டார்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா லே ஆஃப்ஸ் ஹையாக இருக்கும். அதுக்கப்புறம் எந்த லே ஆஃப் விடுங்க, எந்த ஸ்டார்ட் அப் க்ளோஸ் ஆகும், எந்த ஸ்டார்ட் அப் நாளே க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றதே நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கம்பெனி வந்து எப்போ மூடுவாங்கன்றதே தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்பவே ஹை ரிஸ்க்கான ஜாப் வந்து ஸ்டார்ட் அப்பில் வேலை பார்க்குறது, ஓகேவா? அதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வரைக்கும் பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஃப்ளெக்சிபிள் ஷெடியூல்ஸ் தான், நம்ம வேலை பார்க்குறது தான், எப்போனாலும் வேலை பார்த்துக்கலாம். ஆனால் இதுவே எம்என்சின்னு பார்த்தா ஃபிக்ஸ்ட் ஹார்ஸ், லைக் 9 to 5 இந்த மாதிரி டைமிங்கில் வரணும். அதுக்கப்புறம் எம்என்சின்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு கிளியர் பவுண்ட்ரிஸ் இருக்கும், ஒரு பாலிசிஸ் இருக்கும், லைக் இந்த டைம் மேலே வேலை பார்க்கக்கூடாது அந்த மாதிரி. பட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்பில் இருக்கதே 50 பேர், இந்த டைம் மேலே வேலை பார்க்கக்கூடாது, அந்த டைம் மேலே வேலை பார்க்கக்கூடாது, ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளான் எதுவுமே இருக்காது. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரியலி டிபெண்ட்ஸ். பட் வந்து எம்என்சி வந்து ஸ்டார்ட் அப்போட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டார்ட் பார்ப்போம், ஓகேவா? ஒரு ஸ்டார்ட் அப்பில் இப்போ நீங்கள் வேலைக்கு சேர்றீங்கன்னா, உங்கள் கூட வேலைக்கு சேர்ந்தவங்களில் ஒரு 64% வந்து மிட் மேனேஜர் லெவலை வந்து ஒரு 3 yearsலேயே அட்டைன் பண்ணிடலாம். லைக் கரியர் க்ரோத் வந்து ஸ்டார்ட் அப்பில் அதிகமாக இருக்கும். அதே டைம் அந்த மிட் மேனேஜர் லெவலில் 30% தான் 30% எம்ப்ளாயீஸ் தான் எம்என்சியில் இருக்கவங்க வந்து அட்டைன் பண்ணுறாங்க, ஓகேவா? ரியலி வந்து இங்கே 64%, இங்கே 30%, ½ குறைஞ்சிருக்கு, ஓகேவா? ஸோ கரியர் ஆக்ஸலரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்பில் வேலை பார்க்குறது வந்து அட்வைசபிள்.
இப்போ வந்து அந்த எக்விட்டி அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன்ல, அதுதான் ரியலி கேம் சேஞ்சர். ஃபார் எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ரேசர் பே அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த ரேசர் பேன்ற கம்பெனியில் ஸ்டார்டிங்கில் யார் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க அந்த எக்விட்டியை இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட் போனதுக்கப்புறம் அங்கே வேலை பார்த்தவங்க எல்லாருமே வந்து 2 to 3 crore நெட்வொர்க் இருக்கவங்களாம் வந்தாங்க. எப்படின்னா அந்த எக்விட்டி யூஸ் பண்ணி தான். ஸோ எக்விட்டினா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஸ்டாக்ஸ். நீங்கள் வந்து அந்த கம்பெனி வந்து ஐபிஓக்கு போனதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸை வச்சு உங்கள் நெட்வொர்க் வந்து பில்ட் ஆகும். ஓகேவா? இதே மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட்டும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்க எம்ப்ளாயீஸுக்கு வந்து இந்த ஈக்விட்டி வந்து தந்திருப்பாங்க. அது வந்து நிறைய ஒரு மோர் தென் 100+ crore வந்து இந்தியாவில் பில்ட் பண்ணிச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் இன்னும் நிறைய கம்பெனி இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு 10 கம்பெனி இருந்துச்சுன்னா அதாவது ஈக்விட்டி வச்சு வேஸ்ட்டாக போனால் ஒரு 100 கம்பெனியும் இருக்கும். ஸோ நீங்கள் அதையுமே பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ வேர்டிக்ட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் ஹை ரிஸ்க் எடுக்க முடியும். அண்ட் வந்து நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கீங்க உங்கள் கரியரில், உங்களுக்கு ஃபேமிலி ப்ரெஷர் அப்படிலாம் எதுவுமே இல்லை, உங்களால் எப்போ வேணால் வேலையை விட்டு தூக்கினா என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் அப் போங்க. இல்லை நான் வந்து ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்க வேலைக்கு தான் எதிர்பார்க்குறேன், எனக்கு சேலரி வந்து அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஒரு எம்என்சி போங்க. நான் ஒரு சீக்ரெட்டான டைப் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் கரியரோட இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் போங்க. ஸ்டார்ட் அப் போயிட்டு ஒரு 3 to 4 years வந்து ஒரு வேலை பாருங்கள். லைக் வந்து அப்போனா உங்களுக்கு வந்து கரியரும் நல்லா ஆக்சிலரேட் ஆகும், உங்கள் சேலரியும் வந்து ரொம்ப ஆக்சிலரேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஜாபுக்கு ஸ்விட்ச் ஆனீங்கன்னா உங்களுக்கு மச் பெட்டர். ஸோ இதுதான் எனக்கு என்னோடய சீனியர் சொன்னார். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.